நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய உதவியை நாடி அன்புமணி அவர்களுடைய மகளான சங்கமித்ரா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை அவருடைய போயஸ் கார்டன் வீட்டிலேயே சந்தித்து பேசியிருக்காங்க. அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் வீடியோக்களும் தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டுருக்கு. இந்த சந்திப்பு எதற்காக நடந்திருக்கு? திடீர்னு அன்புமணியோட மகள் சங்கமித்ரா ஏன் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கமித்ரா ஒரு படம் தயாரிக்கிறாங்களாம். அலங்கு அப்படின்னு அந்த படத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. அந்த படம் டிசம்பர் 27 திரைக்கு வருது. அதனால் தலைவர்கிட்ட இருந்து அந்த படத்துக்கு ஒரு பாராட்டு கிடைச்சாலோ அல்லது தலைவர் அந்த படத்தை பற்றி பேசினா அந்த படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும், அந்த படத்தோட வியாபாரம் பெருசாகும், மக்களும் அந்த படத்தை போய் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க தலைவரோட உதவியை நாடி இருக்காங்க. தலைவரை பற்றி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, அவர் எப்படி நடந்துக்குவார் அப்படின்னு. எதிரியாகவே இருந்தாலும் அவர் எல்லாரிடமும் ஒரே மாதிரி தான் நடந்துக்குவாங்க. அன்புமணி அவர்களுடைய மகளையும் அந்த படக்குழுவினரையும் அன்போடு வரவேற்று அந்த ட்ரெய்லரையும் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, வாழ்த்துக்கள் அப்படின்னு தலைவர் ரொம்ப மனமாற வாழ்த்தியிருக்காங்க. பாபா படம் வெளியான சமயத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எதிராக ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து அவங்க ஒரு படம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதை பப்ளிசிட்டி பண்ணி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் உண்மையிலேயே தலைவரால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு காரியம். மற்ற யாரும் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா தலைவர் மனிதர் அல்ல, மகான். தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம். நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கொடுக்குறது ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும். நீங்கள் இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்.